கேட்குதா சத்தம்? எதுக்கு தெரியுதா? டிவிகே ஜெயிச்சில்லையா, அதுக்கு தான் வெடி போட்டு கிளம்புறாங்க. அப்படியே பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க காய்ஸ், பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் எங்கள் ஊரில் வந்துட்டு தாவேக்கா தொகுதி வந்துட்டு ஜெயிச்சிச்சு. ஸோ அதனால் இன்னும் சூப்பராக இருக்குது. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓட்டு அதுக்கு தான் போட்டேன். ஸோ அதனால் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. நான் போட்ட ஓட்டுலேயே வந்துட்டு எங்கள் அண்ணா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் தேவையா அப்படின்னும் போது இந்த இதுக்கு வந்துட்டு தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு எத்தனை பேருக்கோ போட்டிருப்பாங்க ஃபஸ்ட் ஓட்டு. பட் நான் வந்துட்டு எங்கள் அண்ணாவுக்கு போட்டதில் ரொம்ப பெருமைப்படுறேன். நிஜமாலையுமே அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையாக இருக்கட்டும், அவரை எத்தனை பேர் எப்படி இவெல்லாம் பேசியிருக்காங்க, நிறைய விதத்தில் தப்பாலாம் கூட பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் அதையெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஏசிலெலாம் இருந்த மனுஷன் வந்துட்டு நமக்காக, நம்மளை பார்க்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எவ்வளவோ பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுவே எவ்வளோ பெரிய விஷயம். இதுவே வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அவர் நிறைய பண்ணியிருக்கிறதுல இது அதை விட பெருசாக இருக்குது. அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து கை கால் எதுவுமே ஓடலை. இப்போ வரைக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஃபைனல் எப்போ வரும், ஃபைனல் எப்போ சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 1:30 மேபி அதில் தான் வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். நான் சரியாக பார்க்கவே இல்லை. எனக்கு வந்துட்டு மைண்டே இல்லை. வந்திருக்காதோ அப்படின்ற ஒரு பயம் வேறு ஒரு பக்கம். ஸோ அதனால் அதெல்லாம் அவ்வளோ பார்க்கல. பட் இருந்தாலும் ஓகே, அவர் வந்துடுவார், அவ்வளோதான். அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான். கடவுளுக்கெலாம் வேண்டிட்டு போனதுக்கு எனக்கு வந்துட்டு நம்பிக்கை கொடுத்துட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். கம்பெனியெல்லாம் ரொம்ப போட்டி போட்டு சண்டை போட்டு சவால் விட்டு எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டேன். எங்கள் அண்ணாவால் நான் ஜெயித்தேன். அதனால் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு எவ்வளோ கர்ப்பமாக நான் இதுக்கு தான் போட்டேன், அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போது திடீர்னு அவர் தோத்தார் அப்படின்மோ அதில் எனக்கு அசிங்கன்றதை விட அவங்க சொல்லுவாங்க, கேலி பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நான் சொல்லுவேன், நான் சொன்னேன் இல்லை அவர் தான் ஜெயிப்பாருன்னு, அதே மாதிரி ஜெயிச்சார். ஏன்னா நின்றது நாங்கள். அவர் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளோ கூட்டம் இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய மனுஷன் வரைக்கும் இருக்காங்க. வேறு என்ன வேணும் அவருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். லவ் யூ அண்ணா. இந்த வருஷம் நான் கல்யாணம் பண்ணுறேன். பாய்.